தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லேவியராகமம் அதிகாரம் 26 வசனம் 12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அகில உலகத்தை உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து எல்லாவற்றையும் படைத்த தேவன், எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்க மேல எவ்வளவு அன்பு வைத்து ஆண்டவரே எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீங்கள் என் ஜனம் என்று சொல்லி. ஆண்டவரே, நீங்க என்னுடைய பிள்ளைகள் என்று, நீங்க என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரே எங்க மேல எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே உலாவுங்க ஆண்டவரே. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உலாவுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு அசுசியான காரியங்கள் இருந்தாலும் ஆவியானவரே நீங்க நீக்கி போட்டுருங்க. எந்த ஒரு இருளான காரியங்கள் இருக்குமானாலும் எசப்பா நீங்க நீக்கி போடும்படியாய் செபிக்கிற. எந்த ஒரு மாந்திரிகத்தின் வல்லமைகளோ சத்ருவின் கிரியைகளோ குடும்பங்களுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்குமானால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்களுடைய தேவனாய் நீர் இருக்கும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளே ஆண்டவரே நீர் தேவனாய் இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மத்தியிலே உலாவும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவுபடாது, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.